வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து கூறிய அனைவருக்கும் நன்றி சொன்ன விஜய். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் பணிவான வணக்கங்கள் என்றும் அறிக்கை வெளியீடு. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் நடக்கும் ரஜினிகாந்தின் வேட்டையன் படப்பிடிப்பு. சண்டை காட்சிகள் படமாக்கப்படும் நிலையில் அதனை காண குவிந்த ரசிகர்கள். விடுமுறையை கொண்டாட பழனி மலைக்கோயிலில் குவிந்த பக்தர்கள். 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். திமுகவிடம் 2 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை தொகுதியை கேட்டுள்ள மதிமுக. பம்பரம் சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் மதிமுக நிர்வாகிகள் பேட்டி. திமுகவிடம் கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகள் கேட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் நிர்வாகிகள் தகவல். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாகவும் பேட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை திரும்பியதும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படும். அமைச்சர் ஐ. பெரியசாமி பேட்டி. பாஜக அல்லாத கட்சிகளை அதிமுக கூட்டணிக்கு வரவேற்கிறோம். பெரிய கட்சிகளுடன் பேசி வருவதாகவும் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டத்திற்கு பின் ஜெயக்குமார் பேட்டி. பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி இல்ல அதுல நீங்க நான் அதை கிளாரிஃபை பண்ணலாம். நீங்க அதை சொல்லுவீங்க. நீங்க நாங்க கிளாரிஃபை பண்ற பிஜேபி இல்லாத மற்ற கட்சிகள் ஓகேவா, அது வரவேற்க தகுந்தது. வரும் 11ஆம் தேதி சென்னை வரும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கட்சியின் குழுக்களை சந்திக்கிறார். சுமார் 5000 பேருக்கு அழைப்பு என தகவல். பாஜகவிற்காக யாரும் கூட்டணி பேச்சு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என ஜி.கே. வாசன் பேட்டி. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த நிலையில் கூட்டணிக்காக தூது சென்றாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு விளக்கம். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு கூட்டணிக்காக யாரும் பேசுவதற்கு தேவையில்லை, அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. பிப்ரவரி 12 விசிக மற்றும் ஐயுஎம்எல்-உடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் திமுக. கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகளை கேட்க கூட்டணி கட்சிகள் திட்டம். ஆரணி தொகுதியை இம்முறை காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது என திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தல். எம்பியான விஷ்ணு பிரசாத் செயல்பாடு அதிருப்தி அளிப்பதால் திமுகவே போட்டியிட தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் வலியுறுத்தல். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றுபவர் கைது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பயங்கரவாத தடுப்பு படையினர் நடவடிக்கை. சென்னை கோயம்பேட்டில் பூண்டு விலை கிலோ 500 ரூபாயாக உயர்வு. அறுவடை தொடங்கிய போதும் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். தமிழ்நாட்டில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை கண்காணிக்க மாவட்ட அளவில் கண்காணிப்பு அதிகாரிகளை நியமித்தது பள்ளிக் கல்வித்துறை. பொதுத் தேர்விற்கான ஆலோசனைக் கூட்டத்தை 6ஆம் தேதி திருச்சியில் நடத்தவும் ஏற்பாடு. தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டம். பதவி உயர்வு முறையை மாற்றியமைக்கும் அரசாணை எண் 243 ரத்து செய்ய வலியுறுத்தல்.
ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே சாலையில் சென்றபோது தீப்பிடித்து எரிந்த கார். பழுதானதன் காரணமாக பயணித்தவர்கள் முன்கூட்டியே இறங்கியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. ஆரணி மக்களவைத் தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது என்று திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தினர். மக்களவைத் தேர்தலுக்கு 2 மாதங்களே உள்ள நிலையில் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை, ஆரணி மக்களவைத் தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் RS பாரதி, KN நேரு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட 5 பேர் அடங்கிய குழு ஆலோசனை நடத்தியது. அப்போது ஆரணி மக்களவைத் தொகுதி உறுப்பினர் விஷ்ணு பிரசாத்தின் செயல்பாடு குறித்து திமுக நிர்வாகிகள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஆரணி தொகுதியை இந்த முறையும் காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது என்றும் திமுக வேட்பாளரே போட்டியிட வேண்டும் என்றும் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து யாரை நிறுத்தினாலும் கருத்து வேறுபாடின்றி தேர்தல் பணியாற்ற வேண்டும் என தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் அறிவுறுத்தினர். திருச்சி, பெரம்பலூர் தொகுதி நிர்வாகிகளுடன் இன்று மாலை ஆலோசனை நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்திற்கு பிறகு ஆட்சியில் இருந்தவர்கள் வழிபாட்டு தலங்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்தார். அசாம் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி நேற்று மாலை அம்மாநில தலைநகர் கவுஹாத்திக்கு சென்றார். தொடர்ந்து கவுஹாத்தியில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் காமாக்யா கோயில் வழித்தடம் அமைக்கும் திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இதேபோன்று 11,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் அயோத்தி ராமர் கோயிலில் 12 நாட்களில் 24 லட்சம் பக்தர்கள் வழிபாடு நடத்தியிருப்பதாக கூறினார். காமாக்யா கோயில் திட்டப்பணி பயன்பாட்டிற்கு வரும்போது அசாம் மாநிலத்திலும் சுற்றுலாத்துறை மேம்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்வே, விமான போக்குவரத்து சேவை மிக மோசமாக இருந்ததாக கூறிய பிரதமர் மோடி, பாஜக ஆட்சி காலத்தில் வடகிழக்கு மாநிலங்களுக்கான பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் நிதி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் தற்போது அமைதி திரும்பியிருப்பதாகவும் பல மாவட்டங்களில் ஆயுதப்படைகளுக்கான சிறப்பு அதிகார சட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். வடகிழக்கு மாநில இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதே தனது லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு ஆட்சியில் இருந்தவர்கள் வழிபாட்டு தலங்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்ததாகவும் அரசியல் காரணங்களுக்காக தங்கள் சொந்த கலாச்சாரத்தை பற்றி வெட்கப்படும் போக்கை உருவாக்கியதாகவும் பிரதமர் சாடினார். பழனி மலைக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலை காணப்படுகிறது. பழனியில் தைப்பூச திருவிழா நிறைவு பெற்ற நிலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக கோயிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் வழக்கத்தை விட பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இதனால் மின் இழுவை ரயில், ரோப்கார் நிலையம், இலவச தரிசனம், சிறப்பு வழி கட்டண வரிசைகளில் அவர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் நிலை உள்ளது. இந்நிலையில் குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக பக்தர்கள் மலைக்கோயிலுக்கு செல்லவும், படிப்பாதை வழியாக கீழே இறங்கவும் கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் குடிநீர், சுகாதாரம், பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கொடைக்கானலில் மோயர் சதுக்கம், பைன்மரச்சோலை, பில்லர் ராக், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நட்சத்திர ஏரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும், ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி செய்தும் மகிழ்ந்தனர்.
கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஃபாகியாக இருக்குது. வெயில் அடித்தாலுமே அவ்வளோவா தெரியல, நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, ஃப்ரீ மைண்டடாக வந்துட்டு போகலாம். தொடரும் செய்திகளை நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். அரசியல் கட்சியை தொடங்கிய தனக்கு வாழ்த்து கூறிய அனைவருக்கும் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளதாக நடிகர் விஜய் கடந்த வெள்ளிக்கிழமை அறிவிப்பு வெளியிட்டார். வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் யாருக்கும் ஆதரவும் அளிக்கப் போவதில்லை என்றும் கூறியிருந்த விஜய் 2026 சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என அறிவித்திருந்தார். விஜயின் அரசியல் வருகைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் என பல்வேறு தரப்பினர் வரவேற்பும் வாழ்த்தும் தெரிவித்தனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்போடு முன்னெடுத்துள்ள அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். பெருமதிப்பிற்குரிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அன்புக்குரிய திரைத்துறை நண்பர்கள், பாசத்துக்குரிய தமிழக தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், ஊக்கமளிக்கும் ஊடகவியலாளர்களுக்கு நன்றிகளுடன் பணிவான வணக்கங்கள் என்று தெரிவித்துள்ளார். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் பணிவான வணக்கங்கள் என்றும் தனது அரசியல் வருகைக்கு வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி கூறியுள்ளார். அமலாக்கத்துறை மற்றொரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த மணல் கொள்ளையில பாத்தீங்கன்னா கதிரானந்தனுடைய வீட்டு கதவை தட்டுவதற்கு வாய்ப்பு கதவு தட்டுவானா, அந்த கஷ்டம் கூட அவங்களுக்கு வேணாம், நான் தந்தை வச்சிடுறேன். வேலூர் எம்பி கதிரானந்த் வீட்டின் கதவை அமலாக்கத்துறை எப்போது வேண்டுமானாலும் தட்டும் என அண்ணாமலை கூறியதற்கு கதவை யாரும் தட்ட வேண்டாம், திறந்தே வைத்திருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பிரம்மபுரம் பகுதியில் பாண்டியன் மடுவு கால்வாயை 6,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு மற்றும் சீரமைப்பு பணியை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தொடங்குவது, பிற கட்சியில் சேருவது ஒருவரது தனிப்பட்ட விருப்பம் என்று விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து பதிலளித்தார். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், அதுதான் உங்களுடைய பார்வை எப்படி சார்? யார் வேணா ஆரம்பிக்கலாம், என்ன கிடையாது. யார் வேணா ஆரம்பிக்கலாம், யார் வேணா எந்த கட்சியில் வேணா சேரலாம், அது ஒன்று இருக்குது. பொருளாதாரத்தில் தமிழ்நாடு பின்தங்கி இருப்பதாக கூறுவதற்கு அண்ணாமலை பொருளாதார வல்லுநர் இல்லை என்றார். நான் ஏன் இங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு அதனால ஒரு தன்னிலை விளக்கம் அளிக்க நான் இப்ப கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப ஏன் மதுரையில பா ரஞ்சித்தோட நீலம் அமைப்பினர் டேலாங் செமினார் நடத்தினாங்க. 2-3 செமினார் ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு ஓரமா நான் எதிர்க்க யாருக்கும் தெரியாது, ஓரமா உட்காந்து நான் கேட்கறது வழக்கம் உண்டு. யாரும் பா ரஞ்சித்தோட நீலம் ஃபங்க்ஷனுக்கு ஏன் நீ போனன்னு யாரும் என்ன கேள்வி கேட்டதில்லை. அப்படி கேட்காத பொழுது ஸ்மார்ட் இவங்க நடத்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தால் மட்டும் ஏன் இந்த கேள்வியை விடுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறது. எனக்கு கோவில் விடுதலை அவசியமா அரசியலா என்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் பங்கேற்கலாமா என்று வழக்கறிஞர்கள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அந்த நிகழ்ச்சியில் அவர் அளித்த விளக்கம்தான் இது. ஸ்மார்ட் என்கிற ஊடக நிறுவனம் சென்னையில் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நீதியரசர் GR சுவாமிநாதன், கோவில் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று கூறினார். அது எந்த அளவுக்கு ஒரு கோயில்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல, அதுவும் அந்த சம்பிரதாயங்கள் சம்பந்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டோ அரசோ மற்ற யாரோ உத்தரவிட முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு டெம்பிள்ஸ் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விவாத பொருள், ரொம்ப முக்கியம், மேஜர் இஷ்யூ. இதை பத்தி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தா தான் நடக்கும். இப்போதைக்கு தனது வகுப்பு தோழன் மீதான நிதி முறைகேடு புகாரில் தான் அளித்த அறிக்கை அடிப்படையில் அவர் நீதிபதி பணியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் GR சுவாமிநாதன் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் RN ரவி 3 நாள் பயணமாக டெல்லி சென்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் வருகின்ற 12ஆம் தேதி கூடுகிறது. 19ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. நடப்பாண்டில் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரை இடம்பெற உள்ளது. இது தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் ரவி நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளார். நிலையில் ஆளுநர் RN ரவி 3 நாள் பயணமாக டெல்லி சென்றார். இந்த பயணத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆளுநர் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடரின் போது ஆளுநர் உரை தொடர்பான முதலமைச்சரின் தீர்மானத்தை தொடர்ந்து ஆளுநர் வெளியேறியது பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. அதற்கு பிறகு அரசுடனான உரசல் போக்கு நீடித்ததால் பல மசோதாக்களை ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தார். அரசு உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை தொடர்ந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். இதனிடையே அண்மையில் கேரள சட்டப்பேரவையில் ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் மாநில அரசின் உரையை முழுமையாக வாசிக்காமல் வெளியேறியதும் சர்ச்சையானது குறிப்பிடத்தக்கது.
வரும் 11ஆம் தேதி சென்னை வரும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழுவுடன் ஆலோசனை நடத்துகிறார். மத்தியில் ஆளும் பாஜக மக்களவைத் தேர்தலுக்கான பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. அந்த வகையில் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வரும் 11ஆம் தேதி சென்னைக்கு வருகிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரையில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் நடைபெறும் பாஜக தேர்தல் பணிக்குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்துகிறார். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் பணிக்குழுக்களைச் சேர்ந்த சுமார் 5000 பேர் இதில் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. பகல் 1 மணி முதல் 2 மணி வரை இந்த கூட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை நட்டா வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைய தினமே பாஜகவின் மாநில மையக்குழு கூட்டம் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது.